Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பாதாம் வச்சு ரொம்பவே டேஸ்டியா வாயில கரையக்கூடிய பாதாம் பர்ஃபி. இது ரொம்ப டேஸ்டா பண்ணலாம். நம்ம பேக்கரிகள்ல எல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்குவோம். வீட்ல வந்து நம்ம பாதாம் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். நீங்க டெய்லி இத பண்ணனும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஏதாவது ஃபெஸ்டிவல் காலங்கள்ல கண்டிப்பா நீங்க ஸ்வீட்டுக்கு இந்த ஸ்வீட்டும் ஒரு ஸ்வீட்டா பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் செஞ்சு பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த டேஸ்டியான பாதாம் பர்ஃபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். இதுல வந்து சரியா 1 கப் அளவுக்கு பாதாம். இந்த பாதாமோட அளவுன்னு பாத்தீங்கன்னா 250 கிராம் அளவு இருக்கும். இப்போ இதுல வந்து நல்ல சூடா இருக்கக்கூடிய தண்ணி ஹாட் வாட்டர் சேர்க்கணும். சேர்த்துட்டு இத ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கு அப்புறமா நம்ம பாதாம்ல இருக்கக்கூடிய தோலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணனும். நான் இப்போ பவுலை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுல வந்து நம்ம ஹாட் வாட்டர் சேர்த்தோனே லேசா வந்து கிராக் ஆக ஆரம்பிச்சது. அதனால நான் வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க ஒரு 10 நிமிஷம் போல ஆயிருச்சு. இதோட தோல் எல்லாம் இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படினாலே ஈஸியா இலகி வரும். உரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த பாதாமை நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுக்க போறோம். இதுல தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணியோ பாலோ எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை அப்படியே போட்டு நல்ல ஒரு கொரகொரப்பா பேஸ்டா அரைச்சி எடுக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க பார்க்கவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். தேவைப்பட்டா நீங்க 1-2 பேட்சா கூட போட்டு அரைச்சி வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். அப்பதான் பர்ஃபி வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். இப்போ ஒரு 6 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் டின் எடுத்து அதுல வந்து கொஞ்சமா நெய் வந்து கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம செஞ்ச உடனே இதை வந்து உள்ள தட்டிரணும். அதனால ஃபர்ஸ்டே இதை ரெடி பண்ணி வச்சிருங்க. இப்போ ஒரு கடாயில 3/4 கப் அளவுக்கு சுகர், இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி இவ்வளவு விட்டு இதை நல்லா பாகா காய்ச்சி எடுக்க போறோம். இதோட பாகு பக்குவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து காய்ச்சி எடுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாவே நம்மளுக்கு பாகு பதம் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா வர ஆரம்பிச்சதும் நம்ம வந்து இதுல பாகு பதம் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம 2 விரல் வச்சு லேசா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி வந்து உடையணும். இதுதான் பெர்ஃபெக்ட்டான பக்குவம். பாருங்க இந்த மாதிரி. இதே மாதிரி இப்போ நம்மளுக்கு பாகு பதம் வந்து ரெடி ஆயிருச்சு அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பாதாம் அதை அப்படியே இதுக்குள்ள போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ கைவிடாம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். கைவிடாம நம்ம கிளற பார்த்தீங்கன்னா இது இந்த பாகையெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸ்டவ்வை வந்து இனிமே லோ மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக இதோட கலர் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த ஒயிட் கலரில் கிடைக்காது. அதனால லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. இது ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இதோட ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசாக கையில் உருட்டி பாருங்க. அந்த உருண்டை வந்து ஒட்டாமல் உங்கள் கையில் உருண்டு வந்துச்சு அப்படின்னாலே பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இதை இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். இனிமேல் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் எண்ணெய் கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம நெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தேவைப்பட்டால் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் கூட சேர்க்கலாம். பால் பவுடர் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். நம்ம வந்து நார்மல் பாதாம்லேயே பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இவ்வளவும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. ஒரு 20 மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அதோட பக்குவம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருண்டு வர மாதிரி இருக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல கெட்டியாக ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அப்படியே எடுத்து ஒரு ட்ரேயில் நம்ம வந்து போட்டுடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் பட்டர் ஷீட் தேவை அப்படின்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ இன்னும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். இப்போ போட்டுட்டு ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் வந்து பேக் சைடில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி தடவி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஒரே மாதிரி நம்மளுக்கு வந்து எல்லா பக்கமும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே செட்டாக நம்ம விட்டுறணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் இது நல்லா செட் ஆகி வரும்.
ஒரு அரை மணி நேரம் அப்படியே நல்லா ரெஸ்ட் ஆகி விட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க வேண்டாம். அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கூட நல்லா வந்து உள்ளே வெந்து வரும். இப்போ அவ்வளோதான், ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓரத்தை ஃபஸ்ட்டு வந்து ஒரு கத்தியில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்ட ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு பேக்கரிகளில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஷேப்புக்கு தான் கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பு, அப்புறமா ரவுண்ட் ஷேப்பில், எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இது சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம மைசூர் பாக்கு சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி வாயில் பட்ட உடனே நல்லா கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோத்துக்கு நல்ல சூப்பராக சாஃப்டாக நம்மளுக்கு வந்திருக்குன்னு. நான் சொன்ன மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ அவ்வளோதான், இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இது வந்து நம்ம ஏதாவது ஃபெஸ்டிவல் காலங்களில் நல்ல இனிப்பாக ஸ்வீட்டாக பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.